வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ லைனிங் 2 மீட்ரு எடுத்திருக்கேன். அதை அப்படியே 4ஆக மடக்கி அப்படியே வச்சு போட்டிருக்கோம். இப்போ அளவு சுடிதாரை 2ஆக மடக்கி சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக மடக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கரெக்டாக மடக்கி வச்சுக்கோங்க. கீழ் பாட்டத்துலேயும் கரெக்டாக மடக்கி வச்சுக்கோங்க சமமாக. இப்போ ஷோல்ட்ரு மேலே 1/4 இன்ச்சு விட்ருக்கோம். அதே மாதிரி கை பக்கம் பார்த்திங்கன்னா, கை ஆம்கோல்கிட்ட மேல் பக்கம் ஷோல்ட்ரு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு, தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுருங்க. அதே மாதிரி மேலே ஷோல்ட்ரு 1/4 இன்ச்சு விடணும். இப்போ கை ஆம்கோல்கிட்ட கையை தையல் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சுடி போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இப்போ 1/4 இன்ச்சு மேலே கோடு போட சொன்னால ஆம்கோலில், அதுலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கும் கீழே சுடி எந்த மாதிரி அளவு கரெக்டாக வச்சுருக்கோமோ அதுலேயே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு வெளியில் விட்டு ஒரு கோடு, ஒரு புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க. இந்த கட்டு ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருங்க. இப்போ இதில் இந்த கோடில் தையல் வரணும், அதனால் அந்த இடத்துல கோடு போட்டுக்கோங்க. மேலே 1.5 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் அப்படியே கோடு போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த ஓப்பன் வர்ற இடத்துலையும் அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு, மற்ற பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு இந்த மடக்கி ரெட்டை தையல் போடுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு மட்டும் துணி விட்டால் போதும். இப்போ பாட்டம் கரெக்டாக வச்சு அந்த இடத்துல தையல் கோடு போட்டுருங்க. கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு விட்டால் போதும். இப்போ டாப் எடுத்துடலாம். இப்போ நல்லா அச்சா போடுறேன் பாருங்கள் கோடு, அந்த இடத்துல மட்டும் நம்ம கட்டிங் பண்ணுறோம். அது உள்ளார இருக்கிற தையல் கோடு நம்ம தையல் போடுறதுக்காக அந்த கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ கை ஆம்கோல் குடஞ்சி வரைஞ்சிட்டோம். இப்போ ஆம்கோல் வரைக்கும் 6 இன்ச்சு, அதே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் 6 இன்ச்சு, அது திரும்ப அந்த 6 இன்ச்சு திரும்ப ஆம்கோல் வரைக்கும் 6 இன்ச்சு வரும். இப்போ இந்த கோடு தையல் போடுற பகுதி, அதனால் அந்த கோடை ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கிறத வெட்டக்கூடாது, மேலே இருக்கிறத மட்டும் வெட்டணும். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஷோல்டரும் 6 இன்ச்சு. இப்போ உள்ளார கோடு போட்டிருக்கோம், அது தையலுக்கு. அந்த இடத்துல தையல் வந்தால் அவங்க கொடுத்த அளவு அதே அளவுக்கு அப்படியே நம்ம தைச்சிடலாம். இப்போ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, சைடு ஓப்பன் வர்ற இடம். இப்போ லைனிங் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ அளவு சுடிதாரோட உள்ளார 1 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கிறோம்.
இப்போ மேல் கிளாத்தை வச்சு இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இதுதான் மேல் கிளாத்து. இப்போ 4 போட்டிருக்கோம். 2 மீட்ரு வந்து மேல் கிளாத்து 2 மீட்ரு. அதனால் நிறைய இருக்கிறதால கொஞ்சம் நம்ம வந்து நீல கையால் கொஞ்சம் ரெட்டையாக மடக்கி அதிலிருந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி 2 போட்டுக்கோங்க. அதிலிருந்து நம்ம வந்து மடக்கிக்கலாம். எந்த அளவுக்கு லைனிங் வச்சு வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து பார்த்துட்டு மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்குன்னா அந்த அளவு வந்து 2 மடக்கிக்கோங்க. மீதி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 போட்டாச்சு. இப்போ வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு சுடிதார் அளவோட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுறோம். ஏன்னா மேல் கிளாத் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுக்கு இறக்கமாக இதை பாருங்கள், 2 இன்ச்சு வந்து கீழே விட்ருக்கோம். துணி மேலே தையல் பிடிக்கிறதுக்கும் கீழே மடக்கி தைக்கிறதுக்கும் இது கரெக்டாக போயிடும். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் பக்கம் மட்டும் ஆம்கோல் சைஸ் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுக்கோங்க. அப்புறம் கட்டிங் பண்ணிடலாம். தையல் போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக கரெக்டாக அதே அளவுக்கே வெட்டி எடுத்துடலாம். இப்போ கட்டிங் பண்ணியாச்சு. டாப்பு கட்டிங் முடிஞ்சுது. இதை கரெக்டாக இந்த பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. இந்த சைடு கட்டு வரும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. மேலேயும் 2 வெட்டி தனியாக எடுத்துருங்க, தனித்தனியாக. இப்போ டாப் கட் பண்ணியாச்சு. இப்போ கை வந்து 3/4, அதனால் அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். த்ரீ ஃபோர்த்தால் இப்போ வந்து கொஞ்சம் கீழே அந்த ஓரப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. அரை இன்ச்சு அளவு கோடு போட்டுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே கை பக்கம் தையல் போட்டிருக்கல, அதுலேருந்து மேல் பக்கம் 1/4 இன்ச்சு
அதே மாதிரி ஆம்கோல் சைடும் மேல் பக்கம் 1/4 இன்ச்சு விட்டு 1.5 இன்ச்சு இந்த சைடு தள்ளி இப்படியே வளைச்சி கோடு போட்டுக்கோங்க. குடஞ்சி முன் பக்கம் வர்றதுக்கு குடஞ்சும் அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விட்ருங்க. இப்போ கைப்பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நடுவில் அர்க்கத் பண்ணிக்கோங்க சென்ட்ரு மாறாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி முன் பக்கம் கை வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கோங்க. அந்த நடுப்பகுதியிலையும் கொஞ்சம் அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் துணியை வச்சு வெட்டி எடுத்துட்டு நம்ம தைக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.